ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதற்கு முழு பொறுப்பு சென்சார் போர்டும் மத்திய அமைச்சர் எல் முருகனும் தான் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரபாண்டி பிரிவு, கவுண்டம்பாளையம், காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர் சுனில் ஆனந்தை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். விஜய் முதல்வராவதை எவராலும் தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். பின்னர் பேட்டியளித்த செங்கோட்டையன், கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெறும் என்றும், செந்தில் பாலாஜி கோவையில் 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்தாலும் எடுபடாது என்று கூறினார். பொதுவாக ஜனநாயகத்தை முடக்கி படத்தை இவருக்கு வருகிற வருவாயை இழக்கச் செய்து மீண்டும் ஒரு தடவை ஆய்வு செய்கிற போது உடல்நிலை சரியில்லை ஒருவருக்கென்று ஒத்திவைத்ததற்கு பிறகு இன்று நேற்றைய தினம் ஆன்லைன் மூலமாக முழு திரைப்படம் வெளியே வந்திருக்கிறது என்று சொன்னால் சென்சார் என்ன செய்கிறார்கள்? சென்சார் துறைக்கு எல் முருகன் தான் அதற்கு பொறுப்பு. அவனாசியில் அவர் நிற்கிறார். அவரை தோற்கடித்து டெல்லிக்கு அனுப்புவோம். கொங்கு மண்டலம் என்பது என்றைக்குமே ஒரு மாற்றத்தை உருவாக்குற நிலை. 1977 கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றம்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் முழுக்க நம்முடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் தான் வருவார். பொதுவாக நம்முடைய நிலைகளை பார்க்கின்ற போது ஏன் செல்வராஜ் ஏ.கே. செல்வராஜ் இங்கே போட்டியிடவில்லை? எங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் பொறுப்பாளர் போட்டதற்கு பிறகு ஏன் இங்கே போட்டியிடவில்லை என்ற கேள்விதான். அவர்தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. ஏன் அவர் போட்டியிடவில்லை? தோல்வி பயம். யாருக்கோ தள்ளி விட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு நினைக்கிறார், அவ்வளோதான். ஆகவே மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரையில் சுனில் ஆனந்த் அவர்களை யாராலும் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. 8 என்கிற எண்ணே மோசமானது. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே கவலைப்பட தேவையில்லை.